36 லட்ச வாக்குகளும் மக்கள் கட்சியாக நாம் தமிழரும் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். 1000 2000 ரூபாய்களை கொடுத்து வாக்குகளை தமிழ்நாட்டில் அறுவடை செய்யும் பிற கட்சிகளுக்கு இடையே 36 லட்ச வாக்குகளை எந்தவித காசு பணமும் இல்லாமல் மிக தூய்மையான வாக்குகளாக, தமிழை நேசிக்கக்கூடியவர்களின் வாக்குகளாக, இந்த தமிழ் நிலத்தை நேசிக்கக்கூடியவர்களின் வாக்குகளாக நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது. மேலும் நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்களால் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகள்தான் 36 லட்ச வாக்குகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் உழைப்பை கடந்த 14 ஆண்டுகளாக பார்த்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை கௌரவிக்கும் விதமாக 36 லட்ச வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தார்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. மேலும் இன்னமும் அதிகமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்குகளை கூட நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக, நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக, நாளைய தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக இன்று செயல்படக்கூடிய, உண்மையாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்றால் அது மிகையாகாது. மேலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை அவதூறு பரப்பி வரும் பல நபர்கள் எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகளால் அரசியல் செய்ய முடியாது என்பதை உள்ளார்ந்து உணர்ந்து நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி அவர்களுடைய வருகை இருக்கும் என்பது அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி வாழ்வதும், நாம் தமிழர் கட்சி வெல்வதும், எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தை ஆள்வதும் இன்றைய தமிழ்நாட்டின் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. ஆகையால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் என்று செந்தமிழன் சீமானை விரும்பி 36 லட்ச வாக்குகளை கொடுத்து அவர்களும் சீமானை உள்வாங்கி சீமானாகவே தற்பொழுது நாம் தமிழர் கட்சியை தாங்கி பிடித்தவர்களாக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் தமிழ் நிலத்துக்கென்று தனித்த பெரும் ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எனவே இது தமிழ்நாட்டு மக்களின் தேவையாக மாறி நிற்கின்றது. எப்படி தண்ணீர் நமக்கு தேவையானதோ, எப்படி உணவு நமக்கு அடிப்படை தேவையானதோ, எப்படி உறைவிடம் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்றதோ, உணவு, உடை, உறைவிடம் நமது அடிப்படை தேவைகள் என்றால் அதுபோன்று தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை தேவையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இருப்பதால் தான் இன்னமும் தமிழ் மக்களுக்கான அனைத்து தேவைகளும் இங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக அரசியல் கட்சியை வைத்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மேலும் இதற்கு முன்பும் சரி, இதற்கு பின்பும் சரி துவங்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு கட்சிகளுடன் ஒட்டுணிகளாக சென்றுவிட்டன. ஆனால் இன்று வரை தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கின்றது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய வெற்றியை 2026 பெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.